விறுவிறுப்பாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் மாடுபிடி வீரர்கள், உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 48 பேர் காயமடைந்திருக்கின்றனர். 19 காளைகளை அடக்கி கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றிருக்கிறார். பூவந்தி அபிசித்தர் என்பவர் 2ஆம் பரிசை தட்டிச் சென்றிருக்கிறார். அவருக்கு பைக் 2ஆம் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. முதல் பரிசை வென்ற கருப்பாயூரணி கார்த்திக் அவர்களுக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெற்ற இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், உரிமையாளர்கள் என 48 பேர் இந்த போட்டியில் காயமடைந்திருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு மற்றொரு நமது செய்தியாளர் ஜெயிலானி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயிலானி, தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து கூடுதல் விவரங்கள். சிக்கந்தர் பாஷா, உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 7 மணி அளவிற்காக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக ஒவ்வொரு சுற்றிலும் காளைகள் தங்களது வீரத்தை வெளிக்காட்டும் வகையிலாக சிறப்பாக செயல்பட்டது. அதே போன்று மாடுபிடி வீரர்களும் தங்களது திறனை வெளிப்படுத்தும் வகையிலாக சிறப்பாக விளையாடினார்கள். குறிப்பாக 10 சுற்றுக்கள் அடிப்படையில இன்றைய தினம் நடைபெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையிலாக 1050 மாடுகளுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக 1002 மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்த்துவிடப்பட்டிருப்பதால் காளையின் உரிமையாளர்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் சரியான நேரத்தில் இன்றைய தினம் போட்டி தொடங்கியதன் காரணமாக அனைத்து மாடுகளும் அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது அமைந்தது. இதன் காரணமாக காளைகள் அனைவருமே களம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏனென்றால் நேற்றைய தினம் நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்க்க முடியாத சூழல் என்பதிலேயே இதனால் அந்த பகுதியில் காளைகளை அவிழ்க்க வந்த அந்த காளைகளின் உரிமையாளர்கள் கடும் வருத்தம் அடைந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியை முறையான திட்டங்களுடன் நடத்த வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக கோரிக்கை எழுதுவதன் அடிப்படையிலேயே இந்த தினம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுற்றிலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. ஒவ்வொரு சுற்றிற்கும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டதன் பேரில் ஒவ்வொரு சுற்றிற்கும் 50லிருந்து 60 வீரர்கள் பங்கேற்றார்கள். அந்த சுற்றுகளில் அதிக காளைகள் பிடிக்கப்படக்கூடியவர்கள் அடுத்த சுற்றிற்கு தகுதிப்படப்படுவார்கள். அந்த அடிப்படையில அதிக காளைகளை 10 சுற்றுகளிலும் அதிக காளைகளை பிடித்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு 11வதாக இறுதி சுற்றில் பங்கேற்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். அந்த அடிப்படையில 11வதான இறுதி சுற்று போட்டியில ஒவ்வொரு சுற்றிலும் அதிக காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றார்கள். அதன் அடிப்படையில இறுதி சுற்றுக்கு பங்கேற்க வரும்போது மாடுபிடி வீரர்கள் பிடித்திருந்த மாடுகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை கருப்பாயூரணியை சேர்ந்த கார்த்தி என்பவர் 16 காளைகளையும், அதே போன்ற கடந்த 2 ஆண்டுகள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சிறப்பாக காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்ற அபிசித்தர் என்பவர் 13 காளைகளையும், சந்தோஷ் சோழவதான் பகுதியைச் சேர்ந்தவர் 10 காளைகளையும் பிடித்து முன்னிலை வகித்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக கடைசி சுற்றில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் களம் கண்ட நிலையில் ஏற்கனவே கருப்பாயூரணி கார்த்தி இதற்கு முன்பாக ஒரு முறை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார். 2ஆம் பரிசு வென்றிருக்கிறார். இந்த ஆண்டு நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது 19 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார். இதே போன்று இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கடந்த ஆண்டு முதல் பரிசை வெற்றியிருந்த அபிசித்தர் இந்த ஆண்டு 2வது பரிசை வெற்றி பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவர் 16 காளைகளை அடக்கியிருக்கிறார். இதே போன்று பாசிங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் 11 காளைகளை அடக்கி பரிசுகளை பெற்றிருக்கிறார். இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை பெற்றிருக்கக்கூடிய கருப்பாயூரணி கார்த்தி என்பவரது கார்த்திக்கு 3 லட்சம் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காரிலே கருப்பாயூரணி கார்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று 2வது பரிசாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அபிசித்தர் அவர்களுக்கு 2 லட்சம் மதிப்பிலான கார் வழங்கப்பட இருக்கிறது. இதே போன்று 3வது பரிசு பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்பவருக்கும் 1 லட்சம் மதிப்பிலான ஸ்கூட்டர் வழங்க இருக்கிறது. இதே போன்று களத்தில் எந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாமல் குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு மேலாக களம் கண்ட காளைகளுக்கான சிறப்பு பரிசுகள் என்பதும் வழங்கப்படும். அதில் சிறந்த காளைகளுக்கான தேர்வு செய்யக்கூடிய அந்த காளைக்கு முதல் பரிசாக டிராக்டர் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டு
ஏவிஎம் பாலாவுடைய மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய வைக்க அளவிற்காக சிறப்பாக களம் கண்டது. எந்த ஒரு மாடுபிடி வீரர்களையும் தன் அருகில் நெருங்க விடாமல் தொடக்கூடியவர்களையும் தூக்கி வீழ்த்தக்கூடிய அளவிற்காக சிறப்பாக செயல்பட்ட அந்த காளைக்கு முதல் பரிசுக்கான டிராக்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் பரிசுக்கான டிராக்டரை ஏவிஎம் பகுதியை சேர்ந்த பாலா என்பவருடைய ஏவிஎம் பாலாவுடைய மாடு வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போன்று இரண்டாவது பரிசாக கன்றுக்குட்டியுடன் கூடிய அந்த கறவை பசு என்பது நாட்டு மாடு பசு என்பது வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில புதுக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவருடைய மாடு இரண்டாவது பரிசாக வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போன்று இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மூன்றாவதாக சிறந்த காளையாக தேர்வு செய்யக்கூடிய அந்த மூன்றாவது பரிசை வெல்லக்கூடிய காளை உரிமையாளருக்கு பைக் பரிசாக வழங்கப்படும். இதே போன்று கெனடி என்பவர் தேர்வு செய்யப்பட்டு அவருடைய காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு பைக் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெற்றி பெற்றவர்களுக்கான அந்த பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பாதுகாப்பான முறையில ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டாலும் சிறிய சிறிய காயங்கள் என்பது ஏற்படுவது என்பது வாடிக்கையாகி வருகிறது. அந்த அடிப்படையில இங்கு காலை முதலாக 10 சுற்றுகள் முழுவதுமாக நடைபெற்று கொண்டதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக 48 நபர்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில காயமடைந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மாடுபிடி வீரர்கள் களம் கண்ட மாடுபிடி வீரர்கள்ல 17 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதே போன்று பிறவாடி கனெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாடுகளை அழைத்து வந்தவர்கள் மாட்டினை ஏற்கனவே வாடியில் அவுத்து விட்டதற்கு பிறகாக அதனை மீண்டும் தங்களுக்கு பிடிக்கிறதற்காக சென்ற மாட்டின் உரிமையாளர்கள் 12 மாட்டின் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் என 4 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மாட்டினால் காயமடைந்த சிறிய சிறிய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று பார்வையாளர்கள் பெண் உட்பட 15 பார்வையாளர்களுக்கு இன்றைய தினம் நடைபெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 48 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் மேல் சிகிச்சைக்காக 19 நபர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 422 என்ற எண் கொண்ட அந்த வீரர் அலங்காநல்லூரை சேர்ந்த காளீஸ்வரர் என்ற வீரருக்கு மாடு குத்தியதில் பலத்த காயம் என்பது ஏற்பட்டது. எனவே உடனடியாக அவருக்கு மேல் சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது.